بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله أشهد أن لا إله بسم الله الرحمن الرحيم إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم أعددت لعبادي الصالحين ما لا عين رأت ولا أذن سمعت ولا خطر على قلب بشر எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாக அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹ் இணை துணையற்றவன், ஏகன், சர்வ காரியத்தை செய்யும் சக்தியுடையவன். அந்த அல்லாஹ் தனித்தவன், அவன் தேவையற்றவன், அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது, அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல. வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அல்லாஹுக்கு நிகராக யாருமே கிடையாது. சலாத்தும் சலாமும் கடைசி நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தன்னுடைய மக்ஃபிரத்தை சொரிந்தருள்வானாக. புனித ஈதுல் அல்ஹாவுடைய குதுபாவில் கலந்து கொண்டிருக்கும் அன்பான சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஈதுல் அல்ஹாவை ஒரு சந்தோஷமான தினமாக அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றார். முஸ்லீம்கள் 9 நாட்கள் அமல் செய்து 10வது நாள் உலக முஸ்லீம்கள் ஹஜ்ஜிலும் உதுஹியாவுடைய அமலிலும் சிறந்த உயர்ந்த அமல்களில் ஈடுபடுவதனால்தான் அல்லாஹ் இந்த தினத்தை ஈதுல் அல்ஹா பெருநாளுடைய தினமாக ஆக்கியிருக்கின்றார். கண்ணியமிக்க சகோதரர்களே, இன்று ஈதுல் அல்ஹா சந்தோஷமான தினமாக எங்களுக்கு மாற வேண்டும். இன்ஷா அல்லாஹ் உண்மையான சந்தோஷம் ஈத் எப்பொழுதென்றால் 2 நேரத்தில் எமக்கு கிடைக்கும். முதலாவது சகோதரர்களே, فَأَمَّا مَنْ ثَقُلَتْ مَوَازِينُهُ فَهُوَ فِي عِيشَةٍ رَاضِيَةٍ. அல்லாஹ் சூரத்துல் காரியாவிலே சொல்கிறான், யாருடைய மீசான் பாரமாகுமோ அவர் சந்தோஷமான வாழ்வை அடைவார். எப்பொழுது எங்களுடைய மீசானில் அமல் நிறுக்கப்படும், இன்ஷா அல்லாஹ் இன்றோ நாளையோ கொடுக்கக்கூடிய உதுஹியாவுடைய பிராணி, அதனுடைய இரத்தம், அதனுடைய முடிகள், அதனுடைய அனைத்துமே அல்லாஹ் மீசானிலே நிறுப்பார். நாங்கள் உலகத்தில் செய்த அனைத்து அமல்கள், இன்று தொழுத தொழுகைகள், அழுத கண்ணீர்கள், ஓதிய குர்ஆன்கள், فَمَنْ يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ خَيْرًا يَرَهُ وَمَنْ يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ شَرًّا يَرَهُ. மீசான் பாரமானால் சகோதரர்களே, فَهُوَ فِي عِيشَةٍ رَاضِيَةٍ, சந்தோஷமான வாழ்க்கை அன்றுதான் பெருநாள். இரண்டாவது பெருநாள் எப்பொழுது தெரியுமா? அல்லாஹ் சொல்கிறான், فَأَمَّا مَنْ أُوتِيَ كِتَابَهُ بِيَمِينِهِ فَيَقُولُ هَاؤُمُ اقْرَءُوا كِتَابِيَهْ إِنِّي ظَنَنْتُ أَنِّي مُلَاقٍ حِسَابِيَهْ فَهُوَ فِي عِيشَةٍ رَاضِيَةٍ. இரண்டாவது பெருநாள் எங்களுக்கு வரக்கூடிய நாள் எப்பொழுது தெரியுமா? வலது கையில் ஏடு கொடுக்கப்படும் சகோதரர்களே. அல்லாஹ் முஸ்லீம்களுடைய, அல்லாஹ் மூமீன்களுடைய ஏட்டை வலது கையில் அல்லாஹ் தருவான். வலது கையில் தந்ததோடு அல்லாஹ் சொல்கிறான், அந்த முஸ்லிம், அந்த மூமின் என்ன செய்வான் தெரியுமா? இன்று சந்தோஷத்தால் முஆனகா செய்து சந்தோஷத்தால் புதிய ஆடை அணிந்திருப்பதை போல, فَأَمَّا مَنْ أُوتِيَ كِتَابَهُ بِيَمِينِهِ فَيَقُولُ هَاؤُمُ اقْرَءُوا كِتَابِيَهْ. அன்று இருக்கக்கூடிய எல்லோரையும் பார்த்து சொல்லுவான், எனது ஏட்டை வாசிச்சு பாருங்க. هَاؤُمُ اقْرَءُوا كِتَابِيَهْ إِنِّي ظَنَنْتُ أَنِّي مُلَاقٍ حِسَابِيَهْ. நான் உலகத்தில் வாழும் பொழுது கேள்வி கணக்கு இருக்குது நினைத்து வாழ்ந்தேன். அல்லாஹ் சொல்கிறான், فَهُوَ فِي عِيشَةٍ رَاضِيَةٍ, அவர் சந்தோஷமான வாழ்வை அடைவார். சகோதரர்களே, இந்த 2 நேரமும், எங்களுடைய மீசான் பாரமாகும் நேரமும், எங்களுடைய வலது கையில் ஏடு கிடைக்கும் நேரமும் தான் சகோதரர்களே இந்த ஈதுல் அல்ஹாவை விட எங்களுக்கு சந்தோஷமான ஒரு நாளாக இருக்கும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய மீசானை பாரமானதாகவும்
எங்களுடைய வலது கையில் ஏடுகள் கிடைக்கக்கூடிய அந்த சந்தோஷமான ஈஷத்தின் ராதியாவை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய தாய்ந்தருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. உண்மையான ஈதுல் அத்ஹாவை முழு உலக முஸ்லீம்களும் சந்தோஷமாக கொண்டாட தௌஃபீக் செய்வாயாக. எந்த வீடுகளில் கஷ்டங்கள், பிரச்சினைகள், துன்பங்கள் இருக்கிறதோ அனைத்தையும் நீக்கி சந்தோஷமான ஒரு நாளாக ஈதுல் அத்ஹாவை ஆக்குவாயாக. ஹஜ்ஜுக்காக சென்ற அனைவர்களுடைய